36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேஷ ராசிக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்ப என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, முதல்ல வேலையில மாற்றம். மிதுன ராசிக்கு கர்மச்சனி. இவங்களுக்கு ஃபினான்ஷியலா பெரிய வளர்ச்சி. சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். ஆனா என்ன ஆகும்? நண்பர்களே துரோகிகளாக மாறுவார்கள். கடன் வாங்கி விடுவாங்கிற யோகம் துளாராசிக்கு வருது. வாகனம் வாங்குற யோகம் வருது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஒரு வளர்ச்சியை நோக்கி துலாம் ராசி செல்கிறது. புதிய தொழில் துவங்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இமாலய வெற்றி காத்திருக்கிறது. இவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா, அம்மாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கிடணும். கும்பராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? இவங்களுக்கு என்ன, சனி 2ஆம் இடத்திற்கு போறாரு, போக்குச்சு. இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ. 2020 நிறைய கஷ்டம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா நிறைய பயிற்சிகளுடைய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி. சனி பயிற்சி இப்போதானே போச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இது வாக்கியப்படி, அதாவது திருநள்ளாறு சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சிகளையும் சிலர் நம்புவாங்க. அவங்களுக்கான பலன்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேராசிரியர் மற்றும் ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்மா சார். சனி பயிற்சி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போதானே சனி பயிற்சி போச்சுன்ற டவுட் இருக்கும். இது திருநள்ளாறு சனி பயிற்சின்னு சொன்னீங்க. முதல்ல 2 சனி பயிற்சிக்கும் வித்தியாசம் என்னன்றதை சொல்லிட்டு நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அருமையான கேள்விமா. இது நேயர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. என்ன, எல்லார் மனசுலையும் ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க போன வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஒரு சனி பயிற்சின்னு எல்லா அஸ்ட்ராலஜின்னு சொன்னீங்க, சேனலாக பேசுனீங்க. இப்போ தான் நாங்கள் சனி பயிற்சி ஆயிருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த சனி பயிற்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்தது தான் போன வருஷமும் சனி பயிற்சினோம். இப்போவும் சனி பகவான் அந்த மீனத்துக்கு தான் வராரு. பட் இது என்ன கேட்டிங்கன்னா, போன ஆண்டு சொன்னது திருக்கணித பஞ்சாங்கப்படியான சனி பயிற்சி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சி என்பது திருநள்ளாறு சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே சனி பயிற்சி விழா வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்குது பார்த்தீங்களா? இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி தான். இந்த சனி பயிற்சி தான் வாக்கிய சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலானது. அந்த சனி பயிற்சி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்முடைய முனிவர்கள், அவர்கள் சித்தர்கள், யோகிகள் இருந்தாங்க பாருங்க. அப்படி நம்முடைய முனிவர்கள் வாக்கினாலே சொன்னது தான் வாக்கிய பஞ்சாங்கம். அதுதான் நம்முடைய ஆகமங்கள், கோயில்கள் பின்பற்றுகின்றன. அதனால அந்த கணக்குப்படி திருநள்ளாறு கோயிலில் அவங்க இந்த மார்ச் மாதத்தில் அவங்க சனி பயிற்சியை நிகழ்த்துக்கிறாங்க. அந்த சனி பயிற்சியில் என்னையும் அழைச்சிருக்காங்க, நான் போய் கலந்துக்கிடுறேன். போன ஆண்டு நடந்தது திருக்கணிதம், சயின்ஸ், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்முடைய எபிபரிஸ் சொல்லுதோ அதன் அடிப்படையிலானது திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம். அந்த கணிதத்தின் அடிப்படையிலான பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சென்ற ஆண்டு அந்த சனி பயிற்சி நடந்தது. இரண்டுமே 2 வகையில் உயர்வானது. திருக்கணிதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வாக்கியத்தை பின்பற்றக்கூடியவங்களும் இருக்காங்க. அவரவர்கள் நம்பிக்கை சார்ந்தது. ஜோதிடம் என்பதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அதனால் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலான பயிற்சி இந்த பயிற்சி. ஓகே சார். இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எந்த நாளில் ஆரம்பிக்குது சார்? மார்ச் மாதம் 5ஆம் தேதி. ஓகே. இந்த 5ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. அந்த சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். ஓகே சார். சரி, இப்போ நம்ம எந்தெந்த ராசிக்கு பலன்கள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாகவே கேட்போம்ல சார், இந்த மாற்றம் எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்றது. சனி பயிற்சி மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் நமக்கு தேர்தல். இந்த சனி பயிற்சியில் தேர்தலுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா சார்? இதில் முக்கியமானதுமா,
சனி பகவான் வந்து இப்போ மீன ராசிக்குள்ளே வரார். சென்ற முறை சனி பகவான் இது மாதிரி மீன ராசிக்கு எப்போ வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 96 சனி பகவான் மீன ராசிக்குள்ளே வந்தார். 1967 சனி பகவான் மீன ராசிக்குள்ளே பிரவேசம் செய்கிற போது தான் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டது. அது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தது, ஒரு திராவிட ஆட்சியாக மாறிய காலகட்டம் அதுதான். ஒரு பெரிய மாற்றம் 1967. சரிங்களா? அதே மாதிரியான ஒரு சனிப்பெயர்ச்சி தான் இப்போ நடக்குது. அப்போ அரசியலிலே மிகப்பெரிய விஷயங்கள் நடைபெற போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. நிச்சயமா சார், நிச்சயமா. நம்ம அரசியல் பத்தி பெருசா பேச மாட்டோம், அதனால இதோட நம்ம எப்பவுமே அரசியலுக்குள்ள அதிகமா இறங்குறது இல்லை. ஓகே சார். சரி, இப்போ 12 ராசிக்கும் பார்த்துடலாம். நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்க, இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன விதமான மாற்றங்களை, எதுக்காக இந்த சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம்? 9 கிரகம் இருக்கு. நீங்க சந்திரன் பயிற்சியை பெருசா பேச மாட்டேங்கிறீங்க. செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, குரு இருக்கு. சுக்கிரன் பயிற்சி, காசை தரக்கூடிய சுக்கிரனை கூட இப்படி பேச மாட்டேங்கிறீங்க. சனி பயிற்சி ஏன் பேசுறீங்கன்னா, சனிக்கு கர்மகாரகன் பேர். நம்ம ஜாதகத்துல சனி எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த கர்மாவை நாம் நிறைவேற்ற தவறி விட்டோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு பழைய பாக்கி இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னா பாருங்க, அந்த மாதிரி இந்த பழைய பாக்கியை தீக்க தான் பிறந்திருக்கும். நம்ம ஜாதகத்தில் எங்கே சனி இருக்குது? இப்போ 7ல் சனி இருக்குது. போன ஜென்மத்தில் மனைவியை கொடுமைப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்தில் மனைவி சனி ரூபத்தில் வந்து நம்மளை கொடுமைப்படுத்த போகிறாங்க. இதுதான் விதி. சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது கர்மகாரகன். தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். அவருடைய வேலையே அதுதான். நல்லவங்களை ஒன்றும் பண்ணுறதில்லை. தவறு பண்ணினா தண்டனை கொடுத்துட்றாரு. கலியுகத்தில் எல்லாரும் ஏதாவது ஒரு தவறை பண்ணி வச்சுருப்போமே, அதுக்கு தண்டனை வந்துருமே தான் மக்கள் பயப்படுறாங்க. அதுதான் காரணம். அப்போ இந்த சனி பகவானுடைய காலம் 2.5 ஆண்டுகள். அவர் இப்போ கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். 2.5 ஆண்டுகளுக்கு இருக்க போகிறார். அவர் வர்றதுக்கு முன்னாலேயே சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி தங்கம் விலை. ஆமாம் சார். குருவுடைய வீடு, தங்கத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவுடைய வீட்டுக்குள்ளே தான் சனி பகவான் வரப்போகிறாரு. அவர் வரத்துக்குள்ளேயே தங்கத்தின் விலை பயங்கர ஃப்ளக்சுவேஷன், ஏற்ற இறக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த ஏற்ற இறக்கம் அதிகமாகும் போது கவர்மெண்ட்டே உள்ளே புகுந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருவாங்க. ஏன்னா சனி பகவான் நீதிமான், இதில் ஒரு நியாயம் வரணும்னு அவர் இறங்கிடுவார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகளவில் இந்த ஆகாய விபத்துக்கள், சனி பகவான் வருவது வந்து அந்த மீனத்துக்குள்ளே வராரு. அப்போ ஆகாய விபத்துக்கள், நீரினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அந்த ஆகாய விமான விபத்துக்கள், அதெல்லாம் இப்போ நிறைய அதிகமாவதை கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கும். கிட்டத்தட்ட 3 விமான விபத்துகள் இது வரைக்கும் நம்ம நடந்துருச்சு இல்லைங்களா? அதை நம்மளுடைய ஆதனுடைய வருஷ பலன்கள்லேயே நம்ம அதை பேசியிருக்கோம் இல்லைங்களா? விமான விபத்துகள் நடக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். அந்த பதிவே ஆதனில் இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அந்த விபத்துகள் நிறைய இருக்கும். ஓகே ஓகே சார். சரி, இப்போ நம்ம 12 ராசிக்கும் பார்த்துடலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? அந்த சனி பகவான் வந்து மேஷ ராசியில் நீச்சமடையக்கூடியவர் சனி பகவான். மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமானவங்க. எந்த ஒரு செயலையும் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடியவங்க. அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு உதவி, அடுத்த வீட்டில் ஒரு கல்யாணம் எடுத்து போட்டு எல்லாம் செய்வாங்க. இவங்க பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க. சகோதரனை போல் ட்ரெஸ் போடுறதுல இவங்களுக்கு ஒரு விருப்பம். நானும் என் தம்பியும் இரட்டை பிறவிகள் மாதிரி நடந்துக்கிடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொத்து விஷயத்தில் சகோதரர்கள் ஏமாத்திடுறாங்க. இதெல்லாம் மேஷராசிக்கு நடக்குது. அந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு சனி 12ஆம் இடத்துக்கு வராரு. 7.5 சனி ஆரம்பிக்குது. மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. சனி நீச்சமாகக்கூடிய ராசி எது? மேஷ ராசி. அப்படிப்பட்ட அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்போ என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, முதல்ல வேலையில் மாற்றம். அது நல்ல மாற்றமாக இருக்குமா சார்? இவங்க எதிர்பார்க்கணும், வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்து நீங்கள் நல்லதை விதைச்சிருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சனி பகவான் அப்படிப்பட்டவர் தானே. அப்போ நீங்கள் வந்து நல்லதை நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா நல்ல மாற்றமாகவே அது இருக்கும். அப்போது 12ஆம் இடத்திற்கு சனி வராரு. அந்த 7.5 சனி அடுத்த 7.5 வருஷம் இருக்க போகிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுத்துருவார், அது சந்தேகம் இல்லை. நல்லதாகவே நம்ம எடுத்துக்கிடுவோமே நேயர்களுக்கு. இரண்டாவது விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி எப்படிப்பட்டவர் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது ஸ்தானத்திற்கும் 11வது ஸ்தானத்துக்கு அதிபதி. கர்மச்சனின்னு பேர். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். வேலை பார்க்குற இடத்துல தப்பு தவறு எதுவும் பண்ணக்கூடாது. சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர்.
யாருக்கு யோகம்னா ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஜம்னு இருப்பாங்க. இங்கே இருக்கும்போது தான் இவங்களுக்கு பாதிப்பு, வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அவ்வளோ பெரிய யோகம் உண்டு. எதை பாதிப்பு பெருசாக இருக்கும்னா ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் இறக்கம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சார் வண்டியில் போய்கிட்டே இருந்தேன் சார், கீழே விழுந்து அடிபட்டுட்டேன் சார்பாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு ஈஸி அப்படி வர ஆரம்பிச்சிருக்காங்க ஹெல்த் பாதிப்பு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படி சிலருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கத்தான் செய்யும். ஓகே சார். ஆனால் இவர்களுக்கு சனி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை கொண்டு வந்து கொடுப்பார். ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பெரிய அளவுக்கு காசு பணம் வரும். ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறாரு, அப்போ பெரிய அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இவர்கள் யாரை கும்பிடணும்? ஆமாம், அதுதான் அடுத்த கேள்வியாகவே இருந்தது. மேஷராசிக்காரங்க யாரை கும்பிடணும் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரரை வழிபடணும். நிச்சயமா. பிரகதீஸ்வரரை எப்போ வழிபடணும்னா பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் இவர்களுக்கு துன்பமே இருக்காது, பெரிய பெரிய சக்ஸஸ் பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மாளிகை கட்டுவாங்க, பெரிய அளவுக்கு வீடு வாங்குறது, நிறைய சொத்து, ஃபாரின் கண்ட்ரியில் சொத்து வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், எலக்ட்ரானிக்கல் துறைகளை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வளர்ச்சி, பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரகதீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபாரினில் போய் படிக்கிற யோகம் வந்துடும். கண்டிப்பாக சார். மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி, திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ரிஷப ராசிக்கு திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார்? திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் அனுக்கிரகத்தினால ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான சனி பயிற்சி நடக்குது. ஏன் சார், எந்த இடத்துக்கு போறாரு சனி பகவான்? சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதிபதி சனி பகவான், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் லாபத்துக்கு போறார். லாபத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 12 கட்டமா, ஒவ்வொரு கட்டமும் ஒரு முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், ஒன்றுக்கு ஒரு பலன் இருக்கு பாருங்க. 11வது கட்டம் லாபம். நீங்கள் அதில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும். இப்போ 11ல் சனி போய் உட்கார்றாரு, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இவங்க வந்து சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம், கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். முக வசீகரம் கூடும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு இப்போ வேலை மாற்றத்தில் ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். ஐயோ இந்த வேலையை விட்டு போக சொல்கிறாங்க, இவங்க சும்மாவே உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா சனி பகவான் சும்மா விட மாட்டார், இடத்த மாற்றி விடுவார். வேறு வேலைக்கு மாறினா தானே இவங்க முன்னேறுவாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு கம்பெனிக்கு போவாங்க, அந்த கம்பெனியில் அடுத்த கட்ட ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல சம்பளம். ரிஷபராசிக்காரங்களுக்கு மாற்றம்ங்கிறது ப்ரமோஷன் மாதிரி. இந்த கம்பெனியில் இந்த கம்பெனிக்கு போனால் பெரிய போஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல சம்பளமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் வந்துடும். அது ஒன்று. இவங்கள்ட்ட சனி பகவான் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சில பேர் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. சனி பகவானுக்கு அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கிறார். அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அப்படி வேகமாக இருக்கணும். அப்படி ரிஷபராசிக்காரங்க இருந்தால் பெரிய வளர்ச்சி. ஓகே சார். இவங்க என்ன வழிபாடு செய்யணும்? இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல புத்திர பாக்கியம். இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம், நல்லா இருக்கும். உடல் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவங்க வந்து பெரிய வழிபாடு அப்படின்னு சொல்கிறது ஐயாரப்பன் அப்படிங்கிறோம். ஐயாரப்பன் திருவையாறு ஐயாரப்பன், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர், இவர்கள் வழிபடணும். ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சார்த்தரும், புனுகு வாங்கி சார்த்தி ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகியும் போய் இவங்க வழிபாடு செய்தாங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் கண்ணு முன்னாலே ஒரு பெரிய வளர்ச்சி, பூர்வீக சொத்து கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்களுக்கு பெரிய லாபம் வரும். இவங்க பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி வந்துடும். ஓகே சார். 3வது ராசியான மிதுன ராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கு? மிதுன ராசிக்காரங்கம்மா எப்பவுமே அன்பானவங்க, சாமர்த்தியசாலிகள். எந்த ஒரு விஷயத்துலையும் கழுவுற மீனில் நழுவுற மீன் நாங்கள் பாருங்க, அது மிதுன ராசி தான். இவங்க மிதுன ராசிக்கு கர்மச்சனி. இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி இப்போ 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடம் மீனம், அதில் சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அப்போ உட்காருகிற போது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வேறு நடக்க போகுது. ஃபினான்ஷியலாக ஜூன் மாதத்துலேருந்து பெரிய வளர்ச்சி வந்துடும். வேலையில் இப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கும். இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கடந்த கொஞ்சம் மாதங்களாகவே உங்களுக்கு தடுமாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த தடுமாற்றத்தை இப்போ நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா குருவுடைய பார்வை வேறு சேரும். அப்போ தடுமாற்றம் நிவர்த்தி ஆகும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும், சம்பளம் கூடும். அந்த யோகம். வீட்டில் சில பேர் புதுசாக வீடு கட்டுவாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்க இப்போ புதுசாக வீடு கட்டுவாங்க. சிலருக்கு பழைய வீட்டை
ரிப்பேர் பண்ணி அந்த வீட்டை பெரிய அளவுக்கு எடுத்து கட்டுவாங்க. அந்த யோகம் உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில பாதிப்புகள் கொடுக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா சந்திரனுக்கு 10ல் சனி அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகமாகும். அந்த எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதோடைய நாலேஜ் அதிகமாகும். பெரிய அளவுக்கு சம்பாதிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிறாங்க, புகழ் பெற போகிறாங்க, நல்லா சம்பாதிக்க போகிறாங்க. எல்லா ஃபீல்ட்லையும் அவங்க தான் எக்ஸ்பர்ட். ஓகே சார், இப்போ சொன்னது எல்லாமே ஒரு படி மேலே நடக்கணும்னா அவங்க என்ன வழிபாடு செய்யணும்? ரொம்ப நல்லதுமா. மிதுன ராசிக்காரர்கள் பழனி மலை முருகனை கும்பிடணும். பழனி மலை முருகா பழனி திருக்குமரா அப்படின்னு அந்த பழனி மலை முருகனை ராஜ அலங்காரத்தில் சென்று வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் போது பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டுருது. ஓகே சார், அடுத்து கடக ராசினர், இவங்களுக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? அம்மா கடகராசிக்காரங்கனாலே ரொம்ப பாசமானவங்கம்மா, பிறர் மீது பாசம் காட்டக்கூடியவர்கள். அப்படி ஒரு தாய்மை மனசுன்னு சொல்கிறோம் கடக ராசினாலே. அந்த ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு வரார். அந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தரப்போகிறார். 2.5 வருஷம் அஷ்டமத்து சனி நடந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலையில் கஷ்டம், சரியான ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் நிவாரணமாகும். பாக்கியத்துக்கு சனி பகவான் வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுனா பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். திருமண வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ, நிறைய கடகராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம். நீங்கள் கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வீடு வாங்கிட்டான், என் பொண்ணு வீடு வாங்கிருச்சு, அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஒரு நல்ல மாற்றங்கள் கடகராசிக்கு உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். தொழிலில் நல்ல மேன்மை வரும். டெம்பரரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. இவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. அப்படி நிறைய யோகம் இருக்குது. புதிய வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது. கடன் வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணுற யோகம் இருக்குது. அப்படி நிறைய யோகம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஓகே சார், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்? கடகராசிக்காரர்கள்னு சொன்ன உடனேயே இவங்க வந்து யாரை வழிபடணும்னா ஸ்ரீரங்கம் பெருமாள், ஸ்ரீ ரெங்கநாதரை போய் வழிபாடு செய்கிற போது ஒரு நாள் தங்கணும். அந்த ஊரில் தங்கி ரெங்கநாதரை வழிபாடு செய்கிற போது பெரிய வெற்றி வரும். அதே மாதிரி ரெங்கநாதர் கோயிலில் இந்த விழாக்கள் கொண்டாடுறாமா பாருங்கள், அதில் வந்து மாசி கருடன், பங்குனி கருடன், ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த கருடன் புறப்பாடு இருக்கும் பாருங்கள். அந்த கருடனை வழிபடணும். ரெங்கநாதர் கோவில் என்ன விசேஷம்னா பெருமாளை வழிபடுறது ஒன்று. எப்படி ராமானுஜர் விஷயத்தை சொல்கிறோம், இன்னும் உள்ளே அவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார், ராமானுஜர் தவநிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி அந்த கோயிலோட இன்னொரு அதிசயம் வந்து கருடன். ஒவ்வொரு மாதமும் கருடனுடைய புறப்பாடு இருக்கும். வீதி உலா வராரு வச்சுக்கோங்க, அந்த கருடனை சேவிக்கணும். பெரிய வளர்ச்சி. இப்போது யாருக்காவது ஒரு நாகதோஷம் இருக்குது, கல்யாண தடை இருக்குது அப்படின்னா அந்த கருடனை போய் தரிசனம் பண்ணணும். அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த கோயில் ஆண்டாள் யானை, அந்த கோயிலுடைய யானையை சென்று வழிபாடு செய்வது, யானைக்கு உணவு கொடுப்பதும் பெரிய வளர்ச்சியை தரும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அடுத்து சிம்ம ராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்குது? சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குமா, ஆனால் பயந்துக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளே. என்ன காரணம்? அஷ்டமத்தி சனி. ஆமாம், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தி சனின்னு சொல்கிறோமே. அப்போ எல்லா அஷ்டமத்தி சனியும் எல்லா சிம்மராசிக்காரங்களும் பாதிக்குதா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா அஷ்டமத்தி சனியும் பாதிக்காது. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா தானே பாதிக்கும். இப்போ சனி தசை நடக்குது, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தி சனி நடக்கும்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். ஆனால் என்ன ஆகும்? நண்பர்களே துரோகிகளாக மாறுவார்கள். நண்பர்களே முதுகில் குத்துவாங்க. யார் உங்களுக்கு கூட இருக்காங்களோ அவங்க குழி பறிப்பாங்க. இப்போ நடக்கும் சிம்மராசிக்கு எப்படி நடக்கும்? ஏன் 7க்குரிய சனி 8க்கு போகிறாரு. அப்போ நண்பர்களால் பாதிப்பு இருக்கும். வேலையில் திடீர் மாற்றம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் நிரந்தரம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ மாறுவாங்க. மாறின இடத்துல நல்லா இருப்பாங்க. அது பேர் விபரீத ராஜயோகம்னு பேர். கூட இருக்கிறவங்களாம் ஓத்தரா போய்கிட்டே இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க நகர மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் வேறு இடத்துக்கு அவங்க மாறுவாங்க. பெரிய வளர்ச்சி ஆகிடும். திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. கலைஞர்கள் நல்ல ஒரு அளவுக்கு புகழ் பெற போகிறாங்க. அதே மாதிரி மீடியா துறையை சேர்ந்தவங்க, இன்னும் வந்து கப்பல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. நல்ல பணவரவு வரப்போகுது. ஓகே, எல்லாரும் அஷ்டமதி சனிங்கன்னு பயப்படுறோம். இப்போ நல்ல காசு பணம் வரப்போகுது. சிம்மராசிக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. ஓகே சார், இவங்க என்ன வழிபாடு செய்யலாம் சார்?
சிம்மராசிக்காரர்கள் வந்து மதுரைக்கு பக்கத்தில் மேலூர் இருக்கு பாருங்க. ஆமா. அந்த மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மர் குடைவரை கோயில், அந்த நரசிம்மரை சென்று வழிபடார். அந்த நரசிம்மரை வழிபாடு செய்தாங்கன்னா இவங்களுக்கு எதிரிகளால் துன்பம் வராது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பிஸ்னஸில் பெரிய லாபம் வரும். அவரை சென்று வழிபாடு செய்யணும். ஓகே சார். அடுத்து கன்னி ராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமாதிபதி. அவர் தான் பஞ்சமாதிபதியாக இருக்கார், 6 சத்துருக்களுக்கு அதிபதியாகவும் இருக்கார். அப்போ அந்த 5, 6 இடங்களுக்கு அவர் அதிபதி. அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டார். இப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நான் வேலைக்கு போகிறேன்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்பாங்க. அப்படியே ஒரு மாற்றம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உடல்நல பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, அதிலிருந்து ஒரு நிவாரணமும் கிடைக்கும். அது ஒரு முக்கியம். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிற அமைப்பு வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு பேர் தாங்க கன்னிராசி, காதலிக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கல்யாணம் கூடி வரக்கூடிய பாக்கியமே கிடைக்குது. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண தடையாக இருக்குது பாருங்க, திருமணம் இப்போ கூடி வரும், அந்த யோகம் இருக்குது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவியர்கள், நல்ல பேச்சாளர்கள் இப்படிலாம் இருப்பாங்க. இந்த ஓவியர்கள் இந்த திறமை இருக்குது பாருங்க, அது வெளிப்படுத்த தெரியாது. இப்போ வெளிப்படுத்த வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்கிடணும். எதில் கவனமாக இருக்கணும்? யார் க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவங்களோட சண்டை வரும். இவங்க கன்னிராசிக்காரருடைய கணவரோட இல்லாட்டி இவங்க மனைவியோட தேவையில்லாத தகராறுகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணணும். கன்னிராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன். அந்த சுக்கிரனை வந்து இவர்கள் பகைச்சிக்கிடக்கூடாது. கன்னிராசியுடைய விஷயம் அங்கே தான் இருக்குது. சுக்கிரனை மனைவியை பகைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ அவர்களை ஆதரிக்கிற போது இவங்க வாழ்க்கை முன்னேறுது. அப்போ கன்னிராசிக்காரங்க புதுசாக வீடு மனை கட்டக்கூடிய யோகம், கண்டிப்பாக இப்போ சொத்து வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அந்த முன்னேற்றமெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் அந்த ஹெல்த் விஷயத்தில் சில மாற்றங்கள் இருக்குது அவங்களுக்கு. அதே நேரத்தில் குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து சென்றால் பெரிய வெற்றி. இவங்க குடும்பத்திலேயே கல்யாண செய்தி வரப்போகுது. கண்டிப்பாக சார். அடுத்து இவங்களுக்கான அந்த வழிபாடுனா என்ன சார்? ஆமாம், கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே என்ன பண்ணணும்னா நாங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு நாக தெய்வங்கள் வழிபாடு செய்யணும். நாக தெய்வங்கள் உதாரணமாக தலையிலே நாகம் வைத்திருக்கக்கூடிய கருமாரியம்மன். அந்த கருமாரியம்மனை போய் வழிபாடு செய்கிற போது பெரிய வெற்றி வருகிறது. நாகநாத சுவாமி, அவரை வழிபாடு செய்தாலும் பெரிய வெற்றி வந்து சேருது. நாக தெய்வங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களை வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் வாழ்க்கையில் பார்க்கலாம். சயன கோலத்தில் இருக்க பெருமாளையும் வழிபாடு செய்யலாம், தாராளமாக வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக சார். துலாம் ராசியினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்குது? துலாம் ராசிக்கு ஒரு அடிப்படையான கேரக்டர் இருக்குது. அவங்க என்ன கேட்டிங்கன்னா, நீ என்னுடைய தன்மானம் பாதிக்கக்கூடாது, இதுதான் முக்கியமானது. அது கட்டின கணவனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், என் தன்மானம் பாதிக்கிறாமல் நீங்கள் நடக்கக்கூடாது, அதுதான் அவங்க முக்கியமான விஷயம். அவங்க எதை நீதி நேர்மை, நான் நியாயத்தை தான் பேசுவேன்பாங்க. நியாயத்தை பேசுகிறதுனாலேயே இவங்களுக்கு பல இடத்துல பிரச்சனை வருது. துளாராசிக்கு நீங்கள் எல்லா லைஃப்பில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, இந்த சனி பகவான் இவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சனி சந்திரன் சேர்ந்தா சிலருக்கு தாயுடைய உடல்நலம் பாதிக்குது. அந்த சனி பகவான் வந்து இவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இப்போ போகிறாரு பாருங்க. 6ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்குது. சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரியே ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும், அதை மட்டும் மெடிக்கல் அட்வைஸ் அவங்க எடுக்கணும், பெரிய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி திருமணத்தின் போது சனி சந்திரன் சேர்ந்துருந்தால் இவர்களுக்கு சிலருக்கு திருமண தடைகள் வந்து அப்புறம் நிவர்த்தியாகுது. ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக வளர்ச்சி இருக்கும். இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது இவர்களுக்கு 4ஆம் இடம்னா வீடு, 6ஆம் இடத்துக்கு சனி கடன் வாங்கி வீடு வாங்குகிற யோகம் துளாராசிக்கு வருது, வாகனம் வாங்குகிற யோகம் வருது. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கல்யாணம் ஆகாத துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு வளர்ச்சியை நோக்கி துலாம் ராசி செல்கிறது. ஓகே சார். இவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்? நல்லதுமா, துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே என்ன பண்ணணும்னா, எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் வேப்ப மரம் இருந்தால் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும். அந்த வேப்ப மரம் வளர வளர செழிக்க செழிக்க இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். 8குடி முருகனை வழிபடணும். 8குடி முருகன், ஆமாம், அவரை வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி வந்தே தீருது துளாராசிக்காரங்களுக்கு. அவ்வளவு யோகங்கள் அமையுது உங்களுக்கு. ஓகே சார். அடுத்து விருச்சிக ராசினர், இவங்களுக்கான இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அதனாலேயே பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு.
அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா இவங்க ராசி அதிபதிக்கு அவர் பகைவர். ராசி அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு பகைவரில் சனி. அப்போ என்ன ஆகுது, இந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான், ஒருத்தருக்கு 5ல் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னாலே அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். இவங்க குடும்ப தோஷம் ஒன்று வெளிப்படும். இந்த நேரத்தில் நாவடக்கம் வேணும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இவங்க. தப்புன்னு சொல்கிறவங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தாங்காதே. விருச்சிக ராசியில் ஒரு மாமியார் இருந்தாலோ மருமகள் இருந்தாலும் இந்த குடும்பம் தாங்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்களே, எல்லாம் சிக்கல் வருது. இப்போ சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. நாவடக்கம் வேணும், எதை சொன்னாலும் குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதில் அவங்க கவனமாக இருக்கணும். ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் வாழ்க்கையில் நல்ல காசு படம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டிலேருந்து காசு வருது, ஆன்லைன் பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி அப்படின்னு பெரிய பெரிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க இவங்க கம்பெனிகளுக்கு, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய நன்மைகள் காத்திருக்கு. விருச்சிக ராசி ரொம்ப நல்ல பலன்களை பெறப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார். இவங்களுக்கான வழிபாடு, இவங்க வந்து யாரை வழிபட செய்யணும்னா எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபட்டால் பெரிய வளர்ச்சி. ஓகே. பிரத்தியங்கரா, துர்க்கை, இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால், உக்கர தெய்வங்கள் வழிபாடு செய்வது நல்லது. பாதாளத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், அந்த மாதிரி தெய்வங்கள் சில இடத்துல பாதாளத்தில் பிரத்தியங்கரா வழிபாடு பண்ணியிருப்பாங்க. பாதாள முருகன், பாதாள விநாயகர்பாங்க. அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய கடவுளை போய் வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நிச்சயமா சார். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? தனுசுன்னு சொன்னீங்கனாலே அது பேர் தர்ம ராசின்னு பேர். காலபுருஷ தத்துவத்துடைய 9வது ராசி தர்மஸ்தானம். தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா போன ஜென்ம கர்மா மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம் பாருங்க, புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். இப்போ ஏன் இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஒருத்தர் மனிதனுக்கு பிறவி வருது? நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணினாலும் அடுத்த பிறவி உண்டு, நிறைய பாவம் பண்ணினாலும் அடுத்த பிறவி உண்டு. அதற்காக தான் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி எதுவுமே பண்ணாமல் போய் உட்காந்துடுறாங்க. பண்ணினா தானே மறுபிறவி. சும்மா இரு சொல்லறன்ற மாதிரி. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் நாங்கள் பாருங்க. அப்படி போய் அமைதியாக உட்காந்துருவாங்க. அப்படி இருந்துட்டா இன்னொரு பிறவி கிடையாது. செயல் செய்தால் தான் பிறவி, நான் செயலை செய்யவில்லை அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஏதோ ஒன்று செய்வதனால் மீண்டும் மீண்டும் பிறவி. இப்போ தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும். தனுசு மொத்தம் 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கள்னு பேர். அதில் 3 நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம் 3மே தனுசு ராசியில் வருது. அப்போ ஏதோ ஒரு கர்மாவை செய்ததுனால இந்த பூமியில் அவங்க பிறந்திருக்காங்க. அதற்காக இறைவன் என்ன செய்கிறான்னா, நீ நிறைய தர்மம் செய், அந்த கர்மாவை ஒழிக்கக்கூடிய தர்மம் செய் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் தர்ம ராசியில் இவங்க பிறக்கிறாங்க. நிறைய அன்னதானம் நிறைய செய்ய செய்ய அடுத்த பிறவி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா பழைய நெகட்டிவ் கர்மாவை ஃபுல்லாக வேற எடுத்துடுறாங்க. அன்னதானம் செய்தால் நெகட்டிவ் கர்மா போயிடுது. அதுக்காக அவர்கள் இப்படி செய்வது. இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி. ஓகே. அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம் பாருங்க, அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனி. அப்போ 4ஆம் இடத்து சனி கெடுதல் பண்ணிடுவார்னா, இப்பவும் சொல்கிறேன், 4ஆம் இடத்து சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் கெடுதல் கிடையாது, சிலருக்கு பாதிப்புனால நம்ம பயப்பட வேண்டாம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டுவாங்க, புதுசாக கார் வாங்குவாங்க, புதிய தொழில் துவங்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இமாலய வெற்றி காத்திருக்கிறது. அப்போ இவ்வளவு நல்ல பலன்கள் அவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்னென்னா அம்மாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கிடணும். சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வருதுனால இவங்க ஹெல்த்தை பார்க்கணும். இதுதானே தவிர இவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்படுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டாலே தனுசு ராசிக்கு பெரிய வெற்றி தான். இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் இது. ஓகே சார். இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இருக்குது பாருங்க, ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் இல்லையா, அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றி மாலை, வெற்றிலை மாலை, வெற்றி இலை தானே வெத்தலை, அந்த வெற்றிலை மாலை போடணும். போட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது பெரிய பெரிய யோகங்கள் வந்துருமா. மகர ராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு சார்? மகர ராசிக்காரங்கம்மா எப்பவுமே கடின உழைப்பாளிகள். இந்த மகரம் கும்பம் 2 ராசி எடுக்கிறோம் பாருங்களேன், ரெண்டுமே சனி பகவானுடைய ராசி. கும்ப ராசி அதிகம் பேச விரும்பாது, இருட்டில் இருக்க விரும்பும். மகர ராசி இருக்க எப்பவுமே நிறைய பேசும், கடின உழைப்பாளிகள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை மேலே ரொம்ப கன்சர்ன் அதிகம். ஆனால் என்ன ஆகுதுன்னா அப்பாவோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அஷ்டமாதிபதி சூரியன், அப்பாவோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்.
ஆனாலும் அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், முதுமையில் கூட அவங்கள வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு பொன்னான நேரம். சனி பகவான் 7.5 சனியாக இருந்தவர் இவர்களை விட்டு விலகிறார். இப்போ பூரண விடுதலை 7.5 சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. 3ஆம் இடம் வந்து சனி பகவானுக்கு மிக அற்புதமான ஸ்தானம். 3, 6, 11 இந்த 3 ஸ்தானங்களும் சனி பகவானுக்கு பிடிச்ச ஸ்தானம். அங்கே சனி பகவான் போகிறாரே, அப்போ இவங்க முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி, பயணங்களினால் வெற்றி, வீட்டுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில், டிரைவர் தொழில், கடினமாக உழைக்கக்கூடிய தொழில், பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி பலருக்கும் வெற்றி. இந்த காலத்தில் கழுத்து நகை வாங்கிறது, கை வளையல் வாங்கிறது, அப்படின்னு தங்கம் பல வகையில் சேரும். இவ்வளோ விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் தங்கம் அவர்களுக்கு சேரும். அந்த யோகம் இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு வருது. கண்டிப்பாக கல்யாணம் கூடி வரும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பிறக்கும். இவங்க குடும்பத்தில் யாருக்காவது திருமண வைபவம் நடக்கணுமா, உறுதியாக கூடி வரும். பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. பெரிய பெரிய வளர்ச்சி காத்திருக்கு மகர ராசிக்கு. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? என்றைக்குமே இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நித்திய கல்யாண பெருமாள், நம்ம இங்கே ஈசிஆரில் நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்கிற போது வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்குமா அவங்களுக்கு. ஓகே சார். அடுத்து கும்ப ராசினர், இவரும் சனி பகவான் கூடிய, இதுவும் சனி பகவான் கூடிய ராசி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கும்ப ராசினருக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி இருக்கு? கும்பராசிக்காரங்கம்மா, இவங்களுடைய இயல்பான குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையாக வெளியில் தெரியக்கூடியவங்க, நல்ல மனிதர்கள். நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது, சிக்கலே அங்கே தான் இருக்குது. யாராவது இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா கோபம் எரிமலை ஆயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து யாராவது சொல்லணும், கோவப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். கோவப்படலைன்னா இவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. கோவப்பட்டுட்டாங்கன்னா இவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி. இவங்களுக்கு என்ன, சனி 2ஆம் இடத்திற்கு போகிறாரு, போக்கு சனி. இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, 2020லேருந்தே நிறைய கஷ்டம். இவ்வளவுக்கு இவங்க ராசிக்கு அதிபதி சனி, மற்றவங்க பட்ட கஷ்டம் அளவுக்கு இவங்க படலை. ஆனாலும் பிஸ்னஸில் நஷ்டம், ஏகப்பட்ட துன்பங்கள் அனுபவிச்சுட்டாங்க, குடும்பத்தில் வருமானம் பத்தலை அப்படின்னு இருந்தாங்க. இப்போ தான் இவங்களுக்கு மெல்ல மெல்ல வருமானம் வர துவங்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சனி 2ஆம் இடம்னா நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, கல்யாணம், இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம், இல்லை இவங்களே கல்யாண பருவத்தில் இருந்தாங்கன்னா கல்யாணம் இவங்களுக்கு கூடி வரும். பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி வரும், கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் வந்துடும். இது நாள் வரை இருந்த தடைகள் எல்லாமே விலகும். கொஞ்சம் பேக் பெயின், உடம்பில் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு மட்டும் இவங்க நிவாரணம் பார்த்துக்கிடணும், மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக தான் இருக்கும். ஜென்மத்தை விட்டு விலகிறாரு சனி பகவான், போகும்போது ஒரு நன்மையை செய்துட்டு போவார். அந்த வளர்ச்சி இருக்குது. கோபப்படாமல் நெகட்டிவாக பேசாமல் இருந்தாங்கன்னா பெரிய பெரிய வளர்ச்சிகள் வரும். இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் போகணும், கும்பேஸ்வரரை வழிபடணும். எப்பவுமே ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தோற்று போவதே கிடையாது. அவ்வளவு பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. ஓகே சார். இறுதி ராசியான மீன ராசி, சனி பகவான் இப்போ அங்கே தான் பயிற்சி ஆகிறாரு. இவங்களுக்கு எப்படி இருக்குது சார்? திருநள்ளாறு சனி பயிற்சி படி இந்த சனி பகவான் மீனத்தில் இப்போ அமர்கிறார். இந்த மீனத்தில் சனி பகவான் இருக்காருன்னு சொல்லும்போது, அந்த மீனம் என்பது ஒரு நீர் வீடு. அங்கே சனி பகவான் போய் நீர் கிரகம் உட்காருது. அப்போ நீரினால் ஏற்படக்கூடிய பிரளயம்ங்கிறாங்க, பெரிய இயற்கை சீற்றங்கள்ங்கிறோம், நிலநடுக்கம்ங்கிறோம், இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அப்படின்னா மீனராசிக்கு பெரிய பாதிப்பானா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மீனராசிக்காரங்களும் அப்படி பயந்துக்கிட வேண்டியது இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் குரு பகவான், இவங்க ராசிக்கு அதிபதி, உச்சமாக போகிறாரு இந்த காலகட்டத்தில். அப்போது இவர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாழ்க்கை காத்திருக்கு. அந்த குரு பகவான் ஜூன் மாதத்துலேயும் உங்களை பார்க்க போகிறாரு. அப்போ பலருக்கு கோயில் திருப்பணிகளில் ஈடுபாடு வரும். குரு பகவானுடைய குரு பலன் வருவதனால கல்யாணம், குருபலம் வந்து கல்யாணம் கூடி வருது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழும். நன்மையாக இருக்குமா சார்? நன்மையாக இருக்கும். அவர்கள் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் தானே. அப்போ இறுதியான பலன்கள்ங்கிறது அவங்கவுங்க சொந்த ஜாதகப்படி தான் இருக்குது. நிறைய பயணங்கள் அமையும், புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனால் 7.5 நடி சனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமாங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காரு, சந்திரன் எப்படி இருக்காரு, சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கா, தசாபுத்தி ஒத்துழைக்கலான்னு அதை பார்க்கணும். அப்படி அருமையாக இருந்தால் இவர்கள் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. இவர்களுக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வேலை மாற்றம் கிடைத்து வாழ்க்கையில் உயரக்கூடிய சூழ்நிலை உண்டு.
ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு மாறக்கூடிய யோகமும் உண்டு. ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி 2 பேரையுமே வழிபாடு செய்யணும். அப்படி மதுரை மீனாட்சி வழிபாடுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் உச்சத்தில் கொண்டு போய் விடுது. மீனாட்சியை வழிபடுவதோடு சொக்கநாதரை வழிபடணும், அதுவும் முக்கியம். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் மீனாட்சி மட்டும் கும்பிட்டு திரும்பிடக்கூடாது, சொக்கநாதரை வழிபடணும். அப்போ பெரிய வளர்ச்சிகள் இவங்களுக்கு ஏற்படும். சித்திரை திருவிழாவிலே இவர்கள் கலந்து கொண்டாலும், மதுரையில் பெரிய விழா சித்திரை திருவிழா, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தாய், மதுரைக்காரங்களுக்கு மட்டும் 2 தாய். மீனாட்சி எங்கள் தாய் தான் இல்லையா? அதனால அவர்கள் சென்று சித்திரை திருவிழாவிலே கலந்து கொள்கிற போது மீனராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி வருமா. கண்டிப்பாக சார். திருநள்ளாறு சனி பயிற்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு வழிபாடோடு சொல்லிட்டீங்க. நேயர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய தேவையான விஷயங்களை நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்மா.